வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் மீண்டும் உங்களை வரவேற்கும் உங்கள் டாக்டர் முரளி. டயபெட்டிஸ்ன்ற சர்க்கரை நோய் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்குது. நம்ம இந்தியாவை டயபெட்டிஸின் தலைநகரம்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு பரவலான எல்லார் மனசுலையும் எழும் கேள்வி இதுதான்: சர்க்கரை நோய் இருக்கும் ஒரு ஆண் ஒரு குழந்தைக்கு தந்தையாக முடியுமா? குழந்தை பெற முடியுமா? சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமான்றது தான். யாருக்குத்தான் குழலை விட யாழை விட இனிதான தம் குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்பதற்கு ஆசை இருக்காது? இந்த வீடியோவில் நாம் இது சம்பந்தமான எல்லா உண்மைகளையும் ஆராயலாம். வாய்ப்புகள் என்ன, பாசிபிலிட்டிஸ், சிரமங்கள் என்ன, டிஃபிகல்ட்டிஸ், முன்தடுப்பு நடவடிக்கைகள், ப்ரிகாஷன்ஸ் என்ன, இதெல்லாம் தாண்டி எப்படி வெற்றி பெறலாம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்களோ உங்களது அன்புக்குரியவரோ தந்தையாவதை நம்பிக்கையோடு திட்டம் வகுக்கலாம். ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். வெறும் திட்டம் மட்டும் இல்லைங்க, உணவு முறையில் என்னென்ன சாப்பிட்டா கருவுறுதல் சக்ஸஸ் ஆகும்னு டீட்டெயில்டாக உணவு முறையும் பார்க்க போகிறோம். எத்தனையோ சர்க்கரை நோயாளிக வெற்றிகரமாக குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்காங்க, இயற்கையாகவோ அல்லது உதவியினுடனோ. இது சாத்தியமா என்ற கேள்விக்கு பதில் ஆம், இது சாத்தியமே. எஸ், சர்க்கரை நோய் ஒரு வழியில்லா விஷயம் இல்லை. ஒரு சர்க்கரை நோயாளி ஒரு குழந்தைக்கு உறுதியாக தந்தையாக முடியும். டயபெட்டிஸ் மொத்தமாக ஃபெர்டிலிட்டியை, கருவுறுதலை தடுப்பதில்லை. இந்த விஷயங்களை எல்லாம் கீழ்கண்ட 4 தலைப்புகளில் பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை நோயாளி தந்தையாக முடியுமான்றது 1, சந்திக்கக்கூடிய சிக்கல்கள்; 2, குழந்தைங்களுக்கு பாதிப்பு; 3, தீர்வுகள், மருத்துவ சிகிச்சை; 4, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, பெஸ்ட் உணவுகள். முதல்ல சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் எது? பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். இது ஒரு 4 விதமாக இருக்கலாம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ற விரைப்பு குறைபாடு, குறைந்த டெஸ்டோஸ்டிரோன், விந்தணுத்தரம் குறைவு, பிற்போக்கு விந்து தள்ளுதல், ரெட்ரோகிரேட் இஜாக்குலேஷன். இப்போ ஒவ்வொன்றையும் பற்றி சின்ன குறிப்புகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்பு குறைபாடு. குறைந்த இரத்த ஓட்டமும் நரம்புகள் சேதாரமும் இதை உண்டு பண்ணுகின்றன. 50% சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க. 2வது, குறைந்த டெஸ்டோஸ்டிரோன். இந்த குறைந்த டெஸ்டோஸ்டிரோன் லிபிடோ என்ற ஆண்மையை, விந்து உற்பத்தியை, ஆற்றல் நிலைகளை பாதிக்குது. இந்த பிரச்சனை கட்டுப்பாடில்லாத நாட்பட்ட சர்க்கரையில் ரொம்பவுமே காமன். லாங் டேர்ம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸில் இது இருக்குது. அடுத்தது, விந்தணுத்தரம் குறைவு, ஸ்பெர்ம் குவாலிட்டி இஷ்யூஸ். அதிக சர்க்கரை அளவானது விந்தின் டிஎன்ஏவை சேதப்படுத்துது. மொட்டிலிட்டி, அதாவது இயக்கம், அசைவு மற்றும் உருவம், மார்ஃபாலஜி, ஷேப்பை பாதிக்குது. அடுத்தது, பிற்போக்கு விந்து தள்ளுதல், ரெட்ரோகிரேட் இஜாக்குலேஷன். எதிர் திசையில் விந்து செல்லுகிறது. அதாவது முன்னோக்கி சொல்லாமல் ரிவர்ஸ் கீரில் மூத்திரப்பைக்குள்ளே போயிடுது விந்து. சர்க்கரை நோயாளியினால் உண்டான நரம்பு பாதிப்பினால் இது உண்டாகுது. இதுக்கெல்லாம் என்ன டிப்ஸ்? 4மே குணப்படுத்தக்கூடிய விஷயங்களை ரெகுலர் டெஸ்டிங் பண்ணணும். ஆரம்பத்திலேயே நோயை கண்டுபிடிச்சி இதை குணப்படுத்தணும். அதை செஞ்சால் இதெல்லாம் சுலபமாக சரிப்படுத்தக்கூடிய விஷயங்களே. இவ்வளோ நேரம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல்களை பார்த்தோம். அடுத்தது, இம்பேக்ட் ஆன் பேபி. குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு வரலாம்? தந்தையின் சர்க்கரை கட்டுப்பாடு மோசமாக இருந்தால் விந்தணுவில் டிஎன்ஏ மியூட்டேஷன், டிஎன்ஏ மாற்றம் உண்டாகும் ஆபத்து, வாய்ப்பு அதிகமாகிறது. பிறப்பு குறைபாடுகள், பர்த் டிஃபெக்ட்ஸ். குழந்தைக்கு பிற்காலத்தில்
சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு அதிகமாகிறது. கட்டுப்பாடான நோய் குறைந்த ஆபத்து, கட்டுப்பாடில்லா நோய் பிந்து பாதிப்பு ஆபத்து அதிகம். மூணாவது, தீர்வுகள் என்ன, மருத்துவ சிகிச்சை என்ன பெறதுன்னு பார்க்கணும். சொல்யூஷன்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன. இதில் ப்ரீ கான்செப்ஷன் பிளானிங்னு கருவுறுதலுக்கு முன்பே என்ன திட்டமிடணுன்றது. அடுத்தது சர்க்கரை கட்டுப்பாடு, சப்ளிமெண்ட்ஸ், மருந்துகளும் கருவுறுதலும், ஆர்ட் என்ற அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். கருவுறுதலுக்கு முன்பு திட்டமிடுதல்னா ப்ரீ கன்செப்ஷன் பிளானிங் முதல்லையே ரெடி ஆகணும். எண்டோக்ரைனாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்கணும். சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கணும் எப்பவும், அதுதான் தலையாயது முக்கியம். சுகர் கண்ட்ரோல் இஸ் கிங். எப்போது HbA1c 6.5க்கு கீழே வைக்கணும். ஒரு ஆரோக்கியமான விந்தணுவானது முழுவதும் டெவலப் ஆக 70 நாட்கள் ஆகிறது. அதனால் குழந்தைக்கு முயற்சி செய்யறதுக்கு 3 மாதம் முன்னாலிருந்தே சர்க்கரை கட்டுப்பாடு அவசியம். அடுத்தது சப்ளிமெண்ட்ஸ். ஜிங்க்கு, வைட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் விந்தணுவின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். மருந்துகளும் கருவுறுதல் என்னன்னா, சில மருந்துகள் ஆபத்து இல்லாதவை, பாதுகாப்பானவை. உதாரணத்துக்கு மெட்ஃபார்மின். எல்லா மருந்துகளையும் நம்ம சாப்பிட்றத டாக்டரிடம் காமிச்சு ரிவ்யூ செய்யணும். டெஸ்டோஸ்டிரோன் இன்ஜெக்ஷன்ஸு கருவுறுதலை, ஃபெர்டிலிட்டியை குறைக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்குங்க. கடைசியாக இதில் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், ஆர்ட். விந்தணு குறைபாடுகள் ஜாஸ்தியாக இருந்தால், ஸ்பெர்ம் டிஸ்ஃபங்க்ஷன் அதிகமாக இருந்தால் இந்த ஆர்ட்டை நாம் கையாளலாம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். இதில் IUI, இன்ட்ராயுட்டரின் இன்சமினேஷன்றது, IVF, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் போன்றவைகளை கையாளலாம். கடைசியானது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சிறந்த உணவுகள். இவைகளெல்லாம் கருவுறுதலை மேம்படுத்துது. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறது, குறைஞ்சது 30 நிமிஷம் தினம். புகைப்பிடிப்பது, மது அருந்துவதை நிறுத்தணும். சிறந்த குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை சாப்பிடணும். காய்கறிகள், நட்ஸ் போன்றவற்றை. இந்த உணவு முறைகளை பற்றி டீட்டெயிலாக பின்னால் பார்க்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கணும், நல்லா தூங்கணும். இவையெல்லாம் உங்கள் சர்க்கரையை மட்டும் குறைப்பதில்லைங்க, உங்கள் கருவுறுதலை, ஃபெர்டிலிட்டியையும் மேம்படுத்துது. இப்போது இந்த உணவு முறையை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா கருவுறுதல் திறன் அதிகமாகி உங்களை வெற்றிகரமான தந்தையாக்குன்றத. இது சம்பந்தமாக ஒரு 15 உணவுகளை பற்றி கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கிட்டு ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தந்தையாவதை யாராலும் தடுக்க முடியாது. 1, வால்நட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்குது. விந்தணுவின் இயக்கம், மொட்டிலிட்டி, உயிர்த்தன்மை, வைட்டாலிட்டி அதிகப்படுத்துது. 2வது, பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதை. வைட்டமின் இ, ஜிங்க், செலினியம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. விந்தணு உற்பத்திக்கும் டெஸ்டோஸ்டிரான் சமநிலைக்கும் பேலன்ஸுக்கு முக்கியம் இது. 3வது, சமைத்த தக்காளி. லைகோபைன் என்ற சக்தி அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட். விந்தணுவின் உருவம், மார்ஃபாலஜி, இயக்கம், மொட்டிலிட்டி இரண்டையும் மேம்படுத்துது. 4, கீரைகள். கீரைகள் மற்றும் லீஃபி கிரீன்ஸ். வைட்டமின்ஸ் B9, ஃபோலேட் அதிகம் நிறைஞ்சிருக்கு. இது விந்தணுவின் DNA சேதத்தை தடுக்குது. 5வது, சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்றவை. விந்தணுவின் எண்ணிக்கையை மேம்படுத்துது, மொட்டிலிட்டி, இயக்கம் ஜாஸ்திப்படுத்துது. 6வது, முட்டைகள். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. புரோட்டீன், வைட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. விந்தணுக்களை ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து பாதுகாக்கிறது. 7வது, மாதுளை.
ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இருக்குது, விந்தணுவின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகப்படுத்துது. டார்க் சாக்லேட்ஸ் L-ஆர்ஜினைன் இருக்குது, விந்தணுவின் தரம் அதிகமாகுது, விந்தணுவின் அளவும் அதிகமாகுது. 9வது பூண்டு கார்லிக் இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. இந்த பூண்டில் இருக்க செலனியம் விந்தணு கூட்டமைப்புக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்மை அதிகப்படுத்துது, ஸ்ட்ரக்சர் பலமாகுது. 10வது ஷெல்ஃபிஷ் ஆயிஸ்டர்ஸ் இதெல்லாம் ஜிங்க் அளவு அதிகம் இருக்குது, இனப்பெருக்க ஹார்மோன் சீரமைப்புக்கு முக்கியம். மேல் ஃபெர்டிலிட்டி கருவுறுதல், லிபிடோ உள்சக்திக்கு இது முக்கியம் ஜிங்க். 11 அஸ்வகந்தா இந்திய பாரம்பரிய மூலிகை, விந்தணுவின் தரத்தை அதிகப்படுத்துது, எண்ணிக்கையை மேம்படுத்துது, டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகமாகுது. வாழைப்பழம் புரோமலின் இருக்கிறது, ஹார்மோன்ஸை சீரமைக்குது, லிபிடோன்ற உள்சக்தி அதிகரிக்குது. அவகேடோ நல்ல கொழுப்புக்கள், வைட்டமின் இ, ஃபோலேட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸ்பெர்மினுடைய மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் திடமாகுது, விந்தணு உறுதி மேம்படுத்தப்படுகிறது. முழு தானியங்கள் மில்லட்ஸ், ஓட்ஸ், ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவுது, ஹார்மோன்களை சீராக்குது, டெஸ்டோஸ்டிரான் ரெகுலேஷனுக்கு ரொம்பவே முக்கியம். 15 பிரேசில் நட்ஸ் செலினியம் மிக அதிகம் இருக்குது. தினமும் 1-2 பிரேசில் நட் சாப்பிட்டா விந்தணு இயக்கம் மேம்படும், மொட்டிலிட்டி ஜாஸ்தியாகும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகுது. இப்போது வீடியோவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். குவிஸை பற்றி பார்ப்போம். கீழ்கண்ட வைட்டமின்களை எது விந்தணுவின் தரத்தை மேம்படுத்துகிறது? வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் டி, வைட்டமின் கே. போன வார குவிஸின் விடை மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள். மினி டிட்பிட்ஸ் 2023 வருடத்திய ஆராய்ச்சி சர்க்கரை நோயாளிகள் 3 மாதம் தொடர்ந்து தினமும் தவறாமல் 30 நிமிஷங்கள் நடந்தால் விந்தணுவின் மொட்டிலிட்டி இயக்கமானது 25% அதிகமாகிறதுன்னு சொல்லுது. நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் குழந்தை பெற முடியும், நம்பிக்கையோடு இருங்க. சர்க்கரை நோய் தந்தையாகும் கனவுகளை அடியோடு அழித்துவிடும் பேரற கண் இல்லை. சர்க்கரை அளவு கட்டுப்பாடு, தனிப்பட்ட கவனிப்பு, அக்கறை, தேவையான மருத்துவ ஆலோசனையோட டயபெட்டிக் ஆண்கள் ஆரோக்கியமான குறைகள் இல்லாத குழந்தைகளுக்கு தந்தையாகலாம். சீக்கிரமே உங்கள் எல்லார் இல்லத்திலும் மழலை ஒளி ஒலிக்கட்டும். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.